இந்த குறியீடுன்னு சொல்லும் போகும்போது என்னமா பயன்படுத்தினா அப்படின்னாக்கா ஒவ்வொரு நம்பருக்கு ஒன்று ஒன்று வரும். இப்போ 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்க வந்துட்டு என்ன மாதிரி ஒரு குறியீடு வச்சுக்கிறணும். எது பயன்படுத்தினாக்கா அவங்களுக்கு லைஃப்பில் இன்னும் அடிஷ்னல், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பவர் மாதிரி அது ஒரு அடிஷ்னல் பவர். குறிஞ்சிப்பூ, இந்த குறிஞ்சிப்பூ பொதுவாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. அதேமாதிரி வாழ்க்கையிலையும் வந்துட்டு மிக உச்சத்துக்கு போகிறது, பிறந்ததுலேருந்து உச்சத்துக்கு போகிறது ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். என்னைக்கு பொறுத்த அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு உச்சம்தான், கடவுளுக்கு உச்சம்தான். அதுமாதிரி மனுஷனுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு அந்த டைமுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறது. ஆனால் சில பொருளை குறியீடை பயன்படுத்தினா அது கையில் நமக்கு எப்போ கிடைக்குதோ அன்னிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். குறிஞ்சிப்பூ, அந்த குறிஞ்சிப்பூ பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இருக்கும். 12 வருஷத்துக்கு இப்போது அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய இதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. நம்ம உயரத்துக்கு உச்சத்துக்கு போகணுன்னா தேடி கண்டுபிடிங்க. அந்த குறிஞ்சிப்பூவை எடுத்துகிட்டு முடிஞ்சால் அது எல்லா இடத்துக்கும் வளர்ந்துடாது. ஏன்னா அது கண்ணுக்கு, மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படாத இடத்துல தான் அது வளருது. அதுக்கு ஒன்று சீசனில் இருக்குது. அந்த சீசனில் எடுத்துகிட்டு வாங்கிட்டு உங்கள் தோட்டத்தில் வளர வசதிப்படுறவங்க பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பூவை வாங்கிட்டு அந்த பூவினுடைய இதழ்களை பாடம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறோங்க, கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க, பீரோவில் வைங்க, எங்கேனாலும் அது உங்கள் கூட இருக்கணும் குறிஞ்சி பூ. ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு பூவினுடைய இது வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட எப்படி இருக்கும்.